உலகில் தற்போது நிலவும் நிலைமை தொடர்பான ஒத்திவைப்பு வேளையின் போதான விவாதத்திலே உலகின் சமகால சூழல் தீவின் சமநிலையில் ஏற்படுத்துகின்ற தாக்கம் தொடர்பில் வாதிடுவதற்கு இன்றும் கூடியிருக்கின்றோம். உலகமெங்கும் நெருக்கடி நிலை நிலவும் சமகாலத்தில் முன்னுள்ள முதல் கேள்வி இதுதான்: இவ்வரசாங்கம் இந்நெருக்கடி நிலையை நிலைகுலையாது கையாள்கின்றதா இல்லையோ என்றே எண்ணத் தோன்றுகின்றது. உலகளாவிய பொது நெருக்கடி நிலைக்கு கொள்கை நிலையிலான திடமான முடிவை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும் என எதிர்பார்க்கின்ற போது நிகழ்வுகளுக்கான எதிர்வினையை மட்டுமே தான் அடுக்கடுக்காக ஆற்றுகின்றதோ என்றே எண்ணத் தோன்றுகின்றது, என்றே கேட்க தோன்றுகின்றது. முடிவெடுப்பதில் அடிக்கடி ஏற்படும் இத்தகைய மாற்றங்கள் ஒரு முறையான நீண்டகால திட்டம் அரசிடம் இல்லையோ என எண்ணத் தோன்றுகின்றது. பற்றாக்குறையை முன்கூட்டியே கணித்து கட்டமைக்கப்பட்ட தீர்வுகளை தயாரிப்பதற்கு பதிலாக அரசாங்கம் ஒரு தற்காலிக நடவடிக்கையிலிருந்து மற்றொன்றுக்கு மாறிக்கொண்டிருப்பதாகவே எமக்கு புலப்படுகின்றது. எரிபொருளுக்கான நெடுவரிசைகளும் பதுக்கல்களும் கடந்த மாதத்தின் கடைசி நாளிலேயே தொடங்கிவிட்டது. 2 கிழமைகள் கடந்தே QR முறைமை கொண்டு வரப்படுகின்றது. 1.5 மாதத்துக்குரிய எரிபொருள் முதல் 10 நாட்களுக்குள் தீர்ந்துவிட்டதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிக்கின்றது. இப்படியான சடுதியான கேள்வி அதிகரிப்பை கட்டுப்படுத்த தவறியது யார்? இப்போது நிகழ்ந்த பதுக்கல்களுக்கு பொறுப்பேற்பது யார்? ஓர் அரசாக நீங்கள் தானே. உலகளாவிய நிகழ்தகவுகளை முன்கூட்டியே கணித்து ஏற்படவல்ல தாக்கங்களை முன்கூட்டியே கருதி பல படிகளில் சோதித்து முறைப்படி நடைமுறைப்படுத்துவதையே ஓர் அரசாக நீங்கள் செய்திருக்க வேண்டியது. நடைமுறையில் உள்ள QR முறைமை காலத்துக்கேற்ப இற்றைப்படுத்தாமையே சமகால பாரத்தின் சறுக்கல்களாகின்றன. ஒவ்வொரு பிரச்சனை வருகின்ற போதும் அதற்குரிய தீர்வை கண்டு முறைமையை இற்றைப்படுத்துவதென்பது வெள்ளம் பெற தற்காலிக அடைப்புகளை இடுவதற்கு ஒப்பாகின்றது. வெள்ளம் வரும் முன்பே அணை கட்டுவதே ஒரு அரசுக்கு அணி. பேரவையை தலைமை தாங்கும் சபாநாயகர் அவர்களே, ஒரு முறைமை நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு மீண்டும் மீண்டும் மாற்றியமைக்கப்படுவது என்பது திட்டமிடல், சோதனை செய்தல் மற்றும் களநிலையை புரிந்து கொள்வதில் ஏற்படும் தோல்வியையே பிரதிபலிக்கின்றது. பொது நெருக்கடி நிலையை எதிர்கொள்ள தற்பொழுது அரசாங்கம் முன்வைத்துள்ள புதன்கிழமை சிக்கன விடுமுறை தாங்கள் எதிர்பார்த்த அளவிலான பெறுபேற்றை தந்துள்ளதா என கேட்கின்றேன். கிட்டத்தட்ட 20% மனித மூலதனத்தை குறித்த நாளில் இழந்து நாம் சேமித்தது என்ன? கடந்த செவ்வாய்க்கிழமையோடு ஒப்பிடுகையில் புதன்கிழமையில் மொத்த மின்சக்தி 1.17 ஜிகாபாட் மணிக்கு குறைந்துள்ளது. அதாவது 2% குறைவு. பகல் நேர உச்ச தேவை 113.6 மெகாவாட், 3.9% குறைவு. எரியெண்ணெய் பயன்பாடு 0.32 ஜிகாவாட் மணிக்கு குறைந்துள்ளது. அதாவது 2.1%. ஒரு கிழமைக்குரிய 20% மனித உழைப்பை ஒரு நாளில் இழந்து 2% அளவான எரியெண்ணெயை, அதாவது தேமல் ஆயில் மிச்சப்படுத்துவது லாபகரமானதா? திட்டம் இட்டதுக்குரிய பேரினை தங்களின் இந்த திட்ட நடைமுறை மூலம், அதாவது புதன்கிழமை சிக்கன விடுமுறை ஊடாக நீங்கள் எட்டியுள்ளீர்களா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, உலகளாவிய பொது நெருக்கடி நிலையில் இத்தீவிலே வாழும் ஒவ்வொரு குடிமகனும் எதிர்கொள்ளும் சவால்களை விடவும் வன்னி மக்கள், குறிப்பாக முல்லைத்தீவின் குடிமக்கள் இந்த நெருக்கடியிலும் கூடுதல் இன்னல்களை சேர்ந்தே சுமக்க தலைப்பட்டுள்ளார்கள். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல
எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல ஒருபுறம் இந்த பொது நெருக்கடியின் மகா வலியை, அதாவது பெரிய வலியை எதிர்கொண்டவாறு மறுபுறம் அரசின் மகாவலியையும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. தித்வா புயல் அனர்த்தம் நேர்ந்த பொழுது நாங்கள் எதிர்கொண்டது புயலை மட்டுமல்ல, புயலுக்குள்ளும் எங்கள் காணிகளை ஊடறுத்து வேலி போட்ட உங்கள் மகாவலியையும் தான் என்பதை சுட்டிக்காட்டுகின்றேன். இப்போது நடுவரிசைகளிலும் பதுக்கல்களிலும் நாங்கள் எதிர்கொள்வதும் மத்திய கிழக்கின் அதிர்வுகளை மட்டுமல்ல, மாறாக கொக்கு தொடுவாய் மத்தியில் அடாத்தாக உப்பளம் அமைக்கப்பட்ட உங்களது மகாவலியையும் தான் குறிப்பிடுகின்றேன். கால் கடுக்க காத்திருந்து எரிபொருள் வாங்கி கடலுக்கு சென்றாலும் என்ன பயன்? அங்கு நீங்கள் கட்டுப்படுத்த தவறிய சட்டவிரோத தொழில்கள் ஒரு புறம், இறைமை தொலைந்த வடகடலில் உலவும் இழுவை படகுகள் மறுபுறம். வெறும் படகோடு கரைக்கு மீள்வதுதான் உங்கள் அரசு எங்கள் மீனவர்களுக்கு வழங்கியுள்ள நீதி, இதுவரை வழங்கியுள்ள நீதி என்பதை சுட்டிக்காட்டுவதோடு, கடத்தொழில் அமைச்சர் இருக்கும் இந்த நேரத்தில் கடத்தொழில் சார்ந்து சில குறைபாடுகளை நான் சொல்ல விளைகின்றேன். அதிகரித்துள்ள சட்டவிரோத கடல் தொழிலை கட்டுப்படுத்தல். கௌரவ சபாநாயகர் அவர்களே, கடற்கரையோடு அண்டி இருப்பவர்கள் பெரும்பாலும் மீனவர்களே. இவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது மீன்பிடித்தலே ஆகும். அந்த வருமானத்தின் மூலமே தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சீராக கொண்டு செல்கின்றனர். முன்னைய காலங்களில் இப்படி மோசமான தடை செய்யப்பட்ட, அதாவது பழைய காலம் மோசமான தடை செய்யப்பட்ட சட்டவிரோத கடல் செயல்பாடுகள், கடல் தொழில் செயல்பாடுகள் இருக்கவில்லை. அண்மை காலமாக மிக மோசமான வகையில் சட்டவிரோத கடல் தொழில் செயல்பாடுகள் அதிகரித்திருப்பதை அவதானிக்க முடிகின்றது. குறிப்பிட்ட சில சட்டவிரோதிகள் இவ்வாறு பாரிய அளவில் சட்டவிரோத கடல் தொழில் செயல்பாடுகளை மேற்கொள்வதால் கடல் தொழிலே கதியென்று இருக்கின்ற பல ஆயிரக்கணக்கான மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது. அதேவேளை இழுவை படகுகள் எமது கடல் பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து தடை செய்யப்பட்ட சட்டவிரோத கடல் தொழில் செயல்பாடுகளை மேற்கொள்வதால் எமது மீனவர்களின் சீரான கடல் தொழில் செயல்பாடுகள் பாதிக்கப்படுவதுடன் கடல் தொழில் உபகரணங்களும் சேதப்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடபகுதி கடல் பரப்புகளில் உள்ளூர் சட்டவிரோத கடல் தொழில் செயல்பாடுகளாலும் இழுவை படகுகளின் அத்துமீறிய சட்டவிரோத கடற்தொழில் செயல்பாடுகளாலும் பலத்த பாதிப்புகளை எதிர்நோக்குகின்றன. அதிலும் குறிப்பாக தீவு பகுதி மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றது. வெளிச்சம் பாய்ச்சி மீன்பிடித்தல், சுருக்கு வலை, டைனமைட் வெடிவைத்து மீன்பிடித்தல் போன்ற சட்டவிரோத கடல் தொழில் செயல்பாடுகளால் எமது மீனவர்கள் நொந்து போயுள்ளனர். இது அமைச்சருக்கு வடிவாகவே தெரியும். இவ்வாறான கடல் தொழில் சட்டவிரோத செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு மாவட்ட கடல் தொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள அலுவலகங்களில் ஆளணி பற்றாக்குறைகள் காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அண்மையில் சட்டவிரோத கடல் தொழில் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துமாறு முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் நீரியல் வளத்துறை உதவி பணிப்பாளரிடம் மீனவர்கள் முறையிட்டுள்ளனர். இந்த நிலையில் தம்மிடம் போதிய ஆளணிகள் இல்லை என தெரிவித்து தம்மால் சட்டவிரோத கடல் தொழில் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த முடியாதென உதவி பணிப்பாளரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்தின் 17/1/25 தரவுகளின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொத்த 25 பணியாட் தொகுதியில் வெறுமனே 10 பேரே கடமையில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் 15 பேருக்குரிய ஆளணி பற்றாக்குறைகள் காணப்படுவதாகவும் அந்த தரவுகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறாக பாரிய ஆளணி பற்றாக்குறைகள் காணப்படுகின்றன. எனவே இன்னும் எவ்வளவு காலம்தான் போதிய ஆளணி இல்லை, எம்மால் சட்டவிரோத
கடல் தொழில் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த முடியாது என கூறிக்கொண்டு இருக்க போகின்றீர்கள். முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள துறை திணைக்களத்தில் உள்ள இந்த ஆளணி பற்றாக்குறைகள் தொடர்பில் கடந்த 25ஆம் ஆண்டு முற்பகுதியில் கடற்தொழில் அமைச்சருடைய கவனத்துக்கு நான் கொண்டு வந்தேன். உரிய மகஜரையும் அவரிடம் ஒப்படைத்திருந்தேன். எனினும் அந்த ஆளணி பற்றாக்குறைகளை பூர்த்தி செய்வதற்கான எவ்வித நடவடிக்கைகளும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. கடற்தொழில் அமைச்சரே, விரைவாக இந்த ஆளணி பற்றாக்குறைகளை பூர்த்தி செய்வதோடு சட்டவிரோத கடல் தொழில் செயல்பாடுகளையும் முற்றாக கட்டுப்படுத்துங்கள். வடக்கு கிழக்கு கடல் பரப்புகளை சட்டவிரோதிகளின் கைகளில் விட்டுவிடாமல் காப்பாற்றுங்கள் என்றுதான் நேர்மையான உண்மையான மீனவர்களின் சார்பாக இந்த உயரிய சபையை கோருகின்றேன். அடுத்த ஒரு விடயம், நிலம் என்பது வெறும் சொத்தல்ல, அது உறவினர் நம் ஒவ்வொருவருக்கும் பெற்றோர் மூதாதையர்கள் மற்றும் நிலத்துடன் பிணைக்கப்பட்ட தொடர்பு உள்ளது. அந்த வகையில் நிலத்துடன் ஆழமாக இணைக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம் எமக்கு உள்ளது என்று கிரிகம காணி உரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி திட்டத்தில் அனுராதபுரத்தில் கடந்த 27/2/26 வெள்ளிக்கிழமை அரசு தலைவர் அவர்கள் உரையாற்றியுள்ளார். பாராட்டுகின்றேன், நிறைவாக பாராட்டுகின்றேன். இதனைத்தான் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கில் நிலப்பறிப்பினாலே விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. நிலப்பறிப்பினாலேயும் தான் விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த கால ஆட்சியாளர்களினால் பறிக்கப்பட்ட காணிகளை மீட்டெடுக்க மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கும் இந்த நேரம் இப்போதைய ஜனாதிபதி நியாயமாக நடந்து கொள்வார் என்ற நம்பிக்கையுடனும் ஒரு பகுதி மக்கள் நம்பிக்கொண்டிருக்கும் சமயம் இது. ஆனால் வவுனியா வடக்கு, முல்லைத்தீவு, தையிட்டி, வெளிவடக்கு, கேப்பாப்பிலவு, முள்ளிக்குளம், திருவோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு என வடக்கு கிழக்கெங்கும் தமது நில மீட்புக்காகத்தான் தமிழ் மக்கள் உரமாக போராடி கொண்டு இருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பரப்பில் உள்ள தமிழ் மக்களுக்கும் தமது நிலம், தமது உறவுகளின் பின்னிப்பிடைந்த கலாச்சாரத்துடனான பூர்வீக தமிழ் மண்தான் என்பதை மாண்புமிகு அரசு தலைவர் அவர்களுக்கு நினைவூட்டி கொள்ள விரும்புகின்றேன். ஜனாதிபதி உரையாற்றிய அதே தினத்தில் முல்லைத்தீவு கரையுறை பெற்று பிரதேச செயலாளர் பிரிவின் கொக்கு தொடுவாய் மத்தி கிராம அலுவலர் பிரிவில் குஞ்சுக்கால்வழி என்னும் இடத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கு சொந்தமான பூர்வீக விவசாய காணிகளை மகாவலி அதிகார சபை ஆக்கிரமிக்க முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது. அந்த காணிகள் தமிழ் மக்களுடைய பூர்வீக தனியார் அறுதி உறுதி காணிகளாகும். நில அளவையாளர் நாயகம் அவர்களால் அளந்து வரையப்பட்டு பேணப்பட்டு வரும் டொப்போ பிபி 70 இலக்க வரைபட தொகுதியில் தனியார் காணியாகவும் மேய்ச்சல் தரை நிலங்களாகவும் அந்த இடங்கள் உள்ளன. எனவே மகாவலி அதிகார சபைக்கு அந்த நிலங்களை நிர்வகிக்கும் அதிகாரம் கிடையாது. ஆனால் மகாவலி அதிகார சபை கரையுறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவின் அதிகார எல்லைக்குட்பட்ட இந்த தமிழ் மக்களின் அறுதி உறுதி காணிகளை திருடி சிங்கள வர்த்தகருக்கு குத்தகைக்கு வழங்கும் சட்டவிரோத நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. மகாவலி அதிகார சபையிடமிருந்து தமிழ் மக்களின் அறுதி உறுதி காணிகளை சட்டவிரோதமாக குத்தகைக்கு பெற்றுள்ள அந்த நபர் அந்த காணியில் உப்பளம் அமைக்கும் வேலையை தொடங்கியதால் அங்கு ஒரு அமைதி குலைவு, பதற்றமான சூழ்நிலை உருவாகி இருந்தது. இவ்வாறான இனவிரோத செயல்பாட்டை செய்தது மகாவலி அதிகார சபை என்பதை சுட்டிக்காட்டுகின்றேன். அதற்காக எனது வன்மையான கண்டனத்தை இந்த உயரிய சபையிலே பதிவு செய்து கொள்கின்றேன். இவ்வாறான இனவிரோத செயல்பாடு தொடர்பாக உரிய விசாரணை முன்னெடுத்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இந்த உயரிய சபையினை கோருகின்றேன். கடந்த 1988ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை அரசாங்கங்களின் அனுசரணையுடன் வடக்கு மாகாணத்திலே மகாவலி அதிகார சபையினால்
வடக்குக்கான அபிவிருத்தி என்னும் பெயரில் அப்பகுதி தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை ஆக்கிரமித்தல், தமிழ் கிராம பெயர்களை சிங்கள பெயராக மாற்றி அங்கு சிங்கள மக்களை குடியேற்றம் செய்தல் உள்ளிட்ட கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழிப்பு செயல்பாடுகளை மகாவலி அதிகார சபை மேற்கொள்கின்றது. மகாவலியின் இத்தகைய அத்துமீறிய அடாவடித்தனமான செயல்பாடுகளால் நாட்டில் இனங்களுக்கிடையில் முறுகல் நிலையும் சமாதான குலைவும் ஏற்படுகின்றது. மகாவலி அதிகார சபை அபிவிருத்தி என்னும் சொல்லாடலை கையாண்டு தீய எண்ணத்துடன் தமிழர்களின் நிலங்களை திட்டமிட்டு அபகரித்து தமிழர்களது பூர்வீக ஊர்களின் பெயர்களை இலங்கை வரைபடத்திலிருந்து நீக்குவதுடன் அந்த இடங்களுக்கு சிங்கள பெயர்களை சூட்டி தமிழ் இனத்தின் தேச அடையாளத்தை அளிக்கின்றனர். அத்தோடு தமிழர் பகுதிகளில் திட்டமிட்டு அதிக அளவில் சிங்கள குடியேற்றங்களையும் மேற்கொண்டு தமிழ் மக்களின் தமிழ் மக்களை அவர்களின் தாயக பிறப்பிலே சிறுபான்மையினராக்கும் இனப்பெரம்பல் கோலத்தை மாற்றுகின்ற விதமான மிக மோசமான செயல்பாட்டையும் மகாவலி அதிகார சபை மேற்கொண்டு வருகின்றது. எனவே மகாவலி நீர் பெறாத வடக்கிற்கு மகாவலி அதிகார சபை தேவையில்லை. எமது தமிழ் மக்களுக்கு மரணத்தை ஏற்படுத்துகின்ற வலியாக இந்த மகாவலி அதிகார சபையை எமது பகுதிகளிலிருந்து உடனடியாக வெளியேற்றுமாறு இந்த உயரிய சபையினை கோருகின்றேன். நன்றி, வணக்கம்.